ஹாய் ஹலோ வணக்கம் எவ்ரிஒன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேன் கார்டில் சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேன் கார்டில் மேபி உங்கள் நேம் வந்து தப்பாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு இருக்கலாம், இல்லை ஆதார் கார்டுலேயும் பேன் கார்ட்லேயும் உங்கள் நேம் மிஸ்மேட்சாக இருந்து இப்போ நீங்கள் பேன் கார்டில் வந்து நேம் வந்து அப்டேட் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்லை உங்களோட அட்ரஸோ இல்லை உங்கள் அப்பா நேமில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை வேறு என்ன சேஞ்சஸ்னாலுமே நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். நம்ம வந்து ப்ரௌசிங் சென்டருக்கு போயிட்டோ அவங்க ஏஜென்ட்கிட்ட போயிட்டோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் இப்போ ஆன்லைனில் எப்படி பண்ணலான்றது உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு என்எஸ்டிஎல் பேன் கார்டுன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்கன்னா வர ஃபஸ்ட் லிங்க் www.onlineservices.nsdl.com. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை ஆன்லைன் கண்டினியூ வித் அப்ளிகேஷன் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை ஆன்லைன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஏதாவது இன்டர்நெட் இஷ்யூவோ இல்லை ஏதாவது வெப்சைட் இஷ்யூவோ இல்லை நீங்கள் ஏதாவது அவசரமாக வெளியே போகணுன்னாலும் ஸோ திருப்பி வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணியிருந்தீங்களோ அந்த இடத்துல கண்டினியூ பண்ணுறதுக்காக தான் அந்த கண்டினியூ வித் அப்ளிகேஷன் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படின்றத நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை ஆன்லைன். ஸோ அப்ளிகேஷன் டைப் வந்து சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் இன் எக்ஸிஸ்டிங் பேன் டேட்டான்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. கேட்டகரி இண்டிவிஜுவல் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா அப்ளிகண்ட் இன்ஃபர்மேஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைட்டில் வந்து ஸ்ரீமதி குமாரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகண்ட்டோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பேன் நம்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் பேஜ்லேயே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் கொடுத்துட்டோன்னா அடுத்தடுத்த பேஜஸில் எங்கெங்கெல்லாம் உங்களோட நேம் ரெஃபரன்ஸ் ஆகுதோ இங்கேருந்தே நேம் எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இங்கேயே வந்து நேம் கரெக்டாக கொடுங்க, எந்த மிஸ்டேக் இல்லாமல் உங்களுக்கு பேன் கார்டில் எப்படி நேம் வரணுமோ அதே மாதிரி எக்ஸாக்டாக கொடுங்க. சும்மா பேன் டீட்டெயில்ஸ், நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவில் எஸ் கொடுக்கணும். ஸோ நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டேன். எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா எஸ் கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸ் செக் பண்ணிவிட்டு இங்கே கேப்சா கோட் கொடுக்கணும். கேப்சா கோட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இந்த டோக்கன் நம்பர் வச்சு தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் போன பேஜில் வந்து நம்ம அப்ளிகேஷன் எங்கேயாவது நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு பாதியில் வெளியே எங்கேயாவது போயிட்டோம்னா திருப்பி வந்து எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணோமோ அங்கேயே கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த டோக்கன் நம்பர் தான் யூஸ் ஆகும். ஸோ அந்த டோக்கன் நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் இல்லைனா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ வித் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுங்க. ஸோ இப்போ எடுத்தோடனே ஒவ்வொரு டேபாக நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். எடுத்தோடனே கைட்லைன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் இது தான். இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சப்மிட் டிஜிட்டலி த்ரூ இகேஒய்சி அண்ட் இசைன். இது என்னென்னா நீங்கள் வந்து நேம் சேஞ்ச் மட்டும் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து ஆதாரில் இருக்க ஃபோட்டோவே வந்து பேன் கார்ட்லேயும் வந்தால் ஓகே, உங்களுக்கு ஆதார்லேயே அப்டேட்டட் ஃபோட்டோவாக தான் இருக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஆதாரில் பழைய ஃபோட்டோ இருக்குது, நான் கொடுக்குற லேட்டஸ்ட் ஃபோட்டோ தான் பேனில் பிரிண்ட் ஆகி வரணும் அப்படின்னா இந்த சப்மிட் ஸ்கேன்ட் இமேஜஸ் த்ரூ இசைன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேன் கார்டில் வந்துட்டு அப்ளிகண்ட்டோட நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம், ப்ளஸ் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் சப்மிட்டட் ஸ்கேன்ட் இமேஜஸ் த்ரூ இசைன் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வெதர் பிசிக்கல் பேன் கார்டு இஸ் ரெக்யர்ட் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இது என்னென்னா நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுறீங்க பேன் கார்டில். ஸோ அது வந்து உங்களுக்கு கையில் ஃபிசிக்கலாக வேணும் அப்படின்னீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபிசிக்கலாக உங்களுக்கு நேம் வந்து பேன் கார்டு வேணும் அப்படின்னா 107 ருபீஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேன் நம்பர் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் பேஜ்லேருந்து இங்கே பாப்பவாகி வந்துடும். ஸோ நீங்கள் இங்கே கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஆதாரோட லாஸ்ட்டு 4 டிஜிட்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி நேம் வந்து நேம் அஸ் பர் ஆதாரில் கொடுக்கணும். ஸோ ஆதாரோட லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் என்ட்ரு பண்ணிட்டேன். நேம் அஸ் பர் ஆதாரில் என்ன நேம் இருக்கோ, எப்படி இருக்கோ, என்ன ஸ்பெல்லிங்கோட இருக்கோ அதே மாதிரி நான் என்ட்ரு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நம்பர் இருக்கும். இது வந்து நமக்கு கிடையாது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க பேன் கார்டு வச்சுருப்பாங்களோ அவங்க சேஞ்சஸ் பண்ணுறப்ப ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணும். ஸோ நம்மள மாதிரியான இண்டிவிஜுவல் கொடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு இங்கே நான் நேம் சேஞ்ச் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் நேம் சேஞ்ச் பண்ண போகிறேன்றதால ஃபுல் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டில் பக்கத்தில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை நான் சூஸ் பண்ணிக்கணும். இதை சூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஜெண்டர் மட்டும் இப்போ நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே ஃபஸ்ட் பேஜில் நம்ம டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டதுனால எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து அதுவே கொடுத்துரும். ஸோ கொடுத்துட்டு அடுத்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ மிஸ்மேட்ச், சிக்னேச்சர் மிஸ்மேட்ச் டிஃபால்ட்டா செக் இன் ஆகிருக்கும். இது ஏன்னா நம்ம மேலே அந்த 2வது ஆப்ஷன் சூஸ் பண்ணதுனால, ஃபோட்டோ மிஸ்மேட்ச் டிஃபால்ட்டா செக் இன் ஆகிருக்கும். நம்ம கண்டிப்பாக இங்கே ஃபோட்டோ கொடுக்கணும். ஸோ அதனால் செக் இன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேமோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ மதர்ஸ் நேம் ஆப்ஷனல் தான். இங்கே பேரண்ட்ஸ் நேம் டு பி பிரிண்டட் ஆன் பேன் கார்டு இருக்குல்ல. ஸோ பேன் கார்டில் வந்து உங்களுக்கு ஃபாதர் நேம் பிரிண்ட் ஆகணுமா இல்லை மதர் நேம் பிரிண்ட் ஆகணுமான்றது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃபாதர் நேம்னா ஃபாதர் நேம் டிஃபால்ட்டாக செக் இன் ஆகிருக்கும். நீங்கள் மதர் நேம் மாற்றுறீங்கன்னா மதர் நேம் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே மதர்ஸ் நேம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே மதர் நேம் வந்து ஆப்ஷனல் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக மதர்ஸ் நேம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ஃபாதர்ஸ் நேம் வந்தால் போதும். ஸோ நான் ஃபாதரோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ஃபாதரோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு காண்டாக்ட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் வந்து இது வந்து என்ன அட்ரஸ் நம்ம கொடுக்க போகிறோம், ஆஃபீஸ் அட்ரஸா இல்லை ரெசிடென்ஸ். நம்ம ரெசிடென்ஸ் தான் இண்டிவிஜுவல் தான். ஸோ ரெசிடென்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெசிடென்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் சேம் அட்ரஸ் இங்கே கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும் அப்டேட்டட் அட்ரஸ் கொடுங்க. ஸோ அப்டேட்டட் அட்ரஸ் கொடுக்குறீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த செக் பாக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு அட்ரஸ் சேஞ்சுக்கான வேலிட் ஐடி ப்ரூஃப்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா நேம் சேஞ்சோட ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன சேஞ்ச் பண்ணுறோமோ அதோட வேலிட் ஐடி ப்ரூஃப்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நான் ஃபில் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இந்த செக் பாக்ஸ் சூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அட்ரஸில் எந்த சேஞ்சஸும் இல்லைன்னா இதை அப்படியே விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அதுவே பாப்பப் ஆயிரும். ஸோ கண்ட்ரி கோட் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் அதர் பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர்ஸ். இது என்னென்னா உங்களுக்கு ஒன்றுக்கு மேலே ஒரு டூப்ளிகேட் பேன் கார்டு வச்சுருக்கீங்க, அது வேஸ்ட்டாக தான் இருக்குது, அதை வந்து நீங்கள் டீகமிஷன் பண்ணணும் இல்லைனா சரண்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு எந்த பேன் கார்டு வந்து நீங்கள் வந்து டூப்ளிகேட் பேன் கார்டு வச்சுருக்கீங்களோ அந்த பேன் கார்டோட நம்பர் இங்கே கொடுக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் மூணுமே எனக்கு ஆதாரில் இருக்கிறது தான் சேமாக அப்படியே மேட்ச் ஆகுது. ஸோ நான் ஆதாரே கொடுத்துக்கிறேன். ப்ரூஃப் ஆஃப் பேன் வந்து நான் ஆல்ரெடி இருக்க பேன் கார்டுக்கு வந்து கரெக்ஷன் தான் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேன் கார்டு நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில் வந்து ஆதார், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸில் ஆதார், ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்தும் ஆதார் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரூஃப் ஆஃப் பேன் வந்து காப்பி ஆஃப் பேன் கார்டு கொடுக்குறேன். ஸோ கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல டிக்ளரேஷனில் செலக்டில் போயிட்டு ஹிம்செல்ஃப் ஆர் ஹெல்செல்ஃப் கொடுத்தாலே நேம் ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வந்து எத்தனை டாக்குமெண்ட் வந்து நம்ம சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நான் நேம் சேஞ்ச் மட்டும்தான் பண்ண போகிறேன். நேம் சேஞ்சுக்கான டாக்குமெண்ட்டாக வந்து நான் ஆதாரை வந்து சப்மிட் பண்ணுறேன். ஸோ ஆதார்ன்றது ஒரு டாக்குமெண்ட் ப்ளஸ் காப்பி ஆஃப் பேன் கார்டு நான் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ மொத்தம் 2 சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நான் சப்மிட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அட்ரஸ் சேஞ்சுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வேலிட் இந்தியன் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நான் நேம் சேஞ்ச் மட்டும்தான் பண்ணுறேன். ஸோ நேம் சேஞ்சுக்காக ஆதார் கார்டு ப்ளஸ் பேன் கார்டு காப்பி. ஸோ 2 நான் கொடுத்துக்கிறேன். ப்ளேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, சிக்னேச்சர், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோஸும் சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 50 கேபிக்குள்ளே தான் இருக்கும். அதேமாதிரி வேலிட் ஐடி ப்ரூஃப், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்ஸ் பார்த்தீங்கன்னா 300 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். பிடிஎஃபாக தான் இருக்கணும் அதுவும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைல் சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும். அப்போ தான் அப்லோட் ஆகும். வெறும் ஃபைல் மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ஃபைல் சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த இடத்துல ஃபைல் சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணால் இந்த இடத்துல ப்ரிவ்யூ காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து பிக்சர் கிளியராக இருக்கா என்னன்றது பார்த்துக்கோங்க. ஸோ நான் 1 பை 1 தான் பண்ண முடியும். நான் இதெல்லாமே பண்ணிடுறேன். ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண மறந்துடாதீங்க. அதேமாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் ஃபைல்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணால் தான் வந்து அப்லோட் ஆகும். அதை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஸோ நான் சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோ ஃபைல் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல உங்களுக்கு அப்லோட் பண்ண ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் காட்டும். ஸோ கிளியராக இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ டாக்குமெண்ட் 1 பை 1 தான் அப்லோட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இதில் ஒரு டாக்குமெண்ட் தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். செகண்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் டாக்குமெண்ட் கொடுத்து தான் அப்லோட் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு அப்லோட் பண்ண போகிறேன்.
நீங்க அப்லோட் பண்ணக்கப்புறம், ஸோ அப்லோட் பண்ண ஃபைல் நேம் இங்கே காட்டும். ஸோ அப்லோட் பண்ண ஃபைல் நேம் இங்கே காட்டுச்சுனா தான் அது சக்ஸஸ்ஃபுல்லா அப்லோட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் செகண்ட் ஃபைல் பேன் கார்ட் காப்பி அப்லோட் பண்ணணும். ஸோ ஆட் டாக்குமெண்ட் குடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் பேன் கார்ட் சூஸ் பண்ணிட்டு, ஃபைல் சூஸ் பண்ணிட்டு, திருப்பி இந்த இடத்துல தான் நீங்க அப்லோட் குடுக்கணும். ஸோ நான் 2 ஃபைலுமே அட்டாச் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஃபைல் நேம், ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் காட்டுது. இந்த இடத்துல செகண்ட் ஃபைல் நேம் காட்டுது. இன்கேஸ் நீங்கள் தப்பான ஃபைல் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பியும் அப்லோட் பண்ணிக்கவும் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. குடுத்துட்டு இப்போ நீங்க சப்மிட் குடுத்துறலாம். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்மிட் பண்ணக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இந்த இடத்துலயே நீங்க வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்க குடுத்த டீட்டெயில்ஸ் இதுவரைக்கும் நீங்க 4 பேஜ்ல குடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் இந்த சிங்கிள் பேஜ்ல காட்டும். கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் தரோவா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பேஜ்ல வந்து நீங்க வெரிஃபை பண்ணிட்டு ப்ரொசீட் குடுத்துட்டீங்கன்னா, திருப்பி வந்து நீங்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ எடிட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா ஒரு தடவைக்கு 2 தடவ எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்ட்டா இருக்கா? கரெக்ட்டா சேஞ்ச் பண்ணியிருக்கோமா? கரெக்ட்டான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோமா? கரெக்ட்டான ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோமான்றத நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இது இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஆதாரோட ஃபர்ஸ்ட் 8 டிஜிட்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். அத குடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேஜ்ல இருக்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டேன். வெரிஃபை பண்ணிட்டு இப்ப நான் கடைசி பேஜோட எண்டுக்கு போறேன். ஓகே. நான் அட்ரஸ், ப்ரூஃப், ஃபாதர்ஸ் நேம், அப்ளிகன்ட் நேம் எல்லாமே நான் வெரிஃபை பண்ணிட்டேன். எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கு, சேஞ்சஸ் பண்ணணும் அப்டின்னா, இந்த இடத்துல எடிட் குடுத்துட்டு போய் நீங்க திருப்பி எடிட் பண்ணலாம். அப்படி இல்ல எல்லாமே கரெக்ட்டா இருக்குன்னா, நீங்க ப்ரொசீட் குடுத்துறலாம். ப்ரொசீட் குடுத்தா பேமெண்ட் பேஜுக்கு போயிரும். ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு பேமெண்ட் எந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் எப்படி பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பே பண்ணிடுங்க. ஸோ பே பண்ணி மேக்ஸிமம் 1 வீக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து இமெயில் வந்துடும். இமெயிலில் பேன் கார்டு வந்துடும். ஸோ ஏதாவது இன்கேஸ் டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது இஷ்யூ, நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது இஷ்யூனா, நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கு வந்து இமெயில் பண்ணுவாங்க. ஸோ மெயில் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தோ இல்லை பேன் டிபார்ட்மெண்ட்லேருந்தோ உங்களுக்கு எதாவது மெயில் வருதான்னு மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.